ஹாய், அனைவருக்கும் வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ இல்லாமல் இருந்தது. ரீசன் வந்து யூடியூப் சேனலில் இருந்து எனக்கு பெருசாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த சம்பவம் பண்ணதால் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. என்னதான் வீடியோ போட்டாலும் அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு அந்த டேஷ் வந்து இப்படியே இருக்கும் தெரியாது அப்படின்றதால என்னென்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குச்சு அப்படின்னா சேனல் பிளாக் ஆகிடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுவும் எந்த வீடியோக்கு அப்படின்னா, நம்ம ஆதங்கத்தில் போட்ட ஒரு வீடியோ. ரீசன் என்னென்னா, எல்லாருக்கும் அந்த பிக் பாஸ் ஜேர்னி போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ருத்திகாவுக்கு போடலை. ஸ்ருத்திகாவோட அந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பு எப்படி உண்மையாக மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது, எவ்வளோ உண்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த காரணத்துக்காக நான் நிறைய கொலாச் பண்ணி வீடியோஸ் வந்து அங்கங்கே எடுத்து போட்டதில் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு ப்ரைவேட் மீடியா வந்து வீடியோவை தூக்கிட்டாங்க. வீடியோவை தூக்கிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நான் பண்ணியிருக்கலாம். அதாவது எனக்கு என்ன வந்திருந்ததுன்னா, நீங்கள் வேணால் அவங்களுக்கு டைரெக்டாக மெயில் பண்ணி ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு யோசித்தேன் பண்ணலாமான்னு. அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தூக்கி விடுறதுக்கு போதும். அதனால் ஒரு 2-3 நாள் போடணும்னு தோணலை. திரும்பியும் ரெகுலராக வீடியோஸ் வரும். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா 3 வாட்டி வந்துச்சுன்னா சேனலே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது 90 டேஸ்க்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குமா. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிற வரைக்கும் வீடியோஸ் பெருசாக வியூஸ் போகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2-3 நாள் தான் எனக்கு போகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேப்பிட்டு ஷார்ட்ஸ் போட்டதால் அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக போகுது. நல்லா போகுது சொல்ல மாட்டேன், பரவாயில்லையாக போகுது. ஸோ வீடியோஸும் போவோம். இனிமேல் ரெகுலராக நம்ம போடுறத போடுவோம். மேபி அந்த 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய திருப்பி த்ரோ பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இனிமேல் கண்டினியூஸாக போடலான்னு இருக்கேன். அண்ட் எப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் காப்பிரைட் ஸ்கூலுன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்களா, அதுக்கு ஆன்சர் பண்ணணுமா, இன்னும் எனக்கு அது ப்ராப்பராக தெரியல. அதுக்குள்ளே போய் நான் பண்ணணும். ப்ரொசீஜர்ஸ்க்காக நானும் பார்த்துட்ருக்கேன். அதே பிக் பாஸ் ஜேர்னியை வந்து ஸ்ருத்திகா அர்ஜுன் ஷேர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, சந்தோஷம். பட் ஆனால் நான் இதை வந்து பொறாமையில் சொல்லலைங்க, சொல்கிறேன். அதாவது நம்மள மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு வந்து ஏன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, என்ன பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கான். ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன பார்த்தாடா பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ April 17th வரைக்கும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கும்னு மெசேஜ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம போடுறத போடுவோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இந்த 90 டேஸும் நம்ம அதை தாண்டியும் போகலாம். நன்றி, வணக்கம்.